ஜெய் சத்குரு. கோவிந்தபுரம் சத்குரு ஞானானந்த பாதுகா மண்டபத்தில் ஜனங்களுடைய நன்மைக்காக தொடர்ந்த பிரார்த்தனைகளும் சமூக சேவை நடவடிக்கைகளாக அன்னதானம் முதலான நல்ல காரியங்களும் நடக்கிறது. இதுக்கு கைங்கரியம் பண்ணி எங்களுடைய கரங்களை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறவா உங்களால் முடிஞ்ச காணிக்கைகளை எங்களுடைய ட்ரஸ்ட்டுகளுக்கு அனுப்பிச்சு அந்த விவரத்தை எங்களுடைய ஆஃபீஸ் நம்பரில் தெரியப்படுத்தினா உங்களுக்கு ரசீதும் பிரசாதம் அனுப்பப்படும். எல்லாருடைய ஒத்துழைப்பையும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பரா. மந்தஸ்மித முகாம்போஜம் மகனீய குணார்ணவம் மதுராபாஷிணம் சாந்தம் சர்வபூததயாபரம் பக்தவாத்சல்ய ஜலதிம் பரமானந்த விக்கிரகம் ஞானானந்தம் பிரபன்னோஸ்மி நிர்மல ஞான சித்தயே. பண்டரி சாரிகா க்ஷேத்ர நாஹி कुंडलिका सारिका भक्त नाही विठोबा सारिका दैवत नाही तुकाराम सारिका सद्गुरु नाही. ज्ञानदेव समारंभां नामदेवादि मध्यमां तुकाराम पर्यंतां वंदे वारकरी शुभा. पंढरीनाथ भगवान की, सद्गुरुनाथ महाराज की जय. சில பெரிய மனுஷால பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கிறத அவளோட ஆஃபீஸ்லேயோ அவள் பங்களாலேயோ அவளை பார்க்க முடியாது, கடுபிடி ஜாஸ்தியாக இருக்குன்னுட்டா என்ன பண்ணுவானா அவளோட குழந்தைகள் இருக்கா இல்லையா, அவள் விளையாட போகும்போதோ பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அவளை யார் என்னன்னு தெரிஞ்சு வச்சுண்டு அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தோ இல்லை விளையாட்டு காட்டியோ அதுகள்கிட்ட ஸ்நேகம் பண்ணினுட்டான்னா இவள் கேட்டு வாசலில் வந்து நிற்கிற வாட்ச்மேன் வந்து உள்ளே போகக்கூடாதுங்கிறான். அந்த குழந்தை எங்கே அந்த அங்கிளை உள்ளே விடுங்க அப்படிங்கும். ஒன்றும் பண்ண முடியாது, சின்ன ஏஜமா உள்ளே வந்துட்டா யாருப்பா அது அப்படின்னு அப்பா கேட்டால் அப்பா அவர் என் ஃப்ரெண்டு. அந்த அத்தனோடு குழந்தை சொல்லும், அப்படியா நீங்கள் யார், நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்பேன். அப்போ கிடைக்காத அப்பாயின்மெண்ட்டு கிடச்சிடும். பகவானுடைய சேலா பகவானோட குழந்தைகள் யாருன்னா அடியவர்கள், சாதுக்கள். அந்த சாதுக்கள்கிட்ட நம்ம பரிச்சயம் வச்சுட்டோன்னா அவள் கூட இருந்தாலே போகிறோம். அவளோட குணங்கள்லாம் நமக்கு வருதோ, அவளை மாதிரி நாமா சொல்ல முடிகிறதோ, அவளை மாதிரி நிஷ்டை இருக்கோ, அது அவள் கேட்கலை. எப்படி இருந்தாலும் நாமம் சொல்ல தெரியாவிட்டால் நல்லவரோடு சேரணும்னு சாதுக்கள் கூட இருந்துட்டா போகிறோம். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமேன் தாய்மான சொன்னேன். சாதுக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சா என்ன கிடைக்கணுமோ ஜென்ம சாபல்யத்துக்கு கிடைச்சிடுமா. எனக்கு தெரிஞ்சு திருச்சியிலேருந்து ஒரு ஹார்மோனிஸ்ட் ஒருத்தர் என்கிட்ட பேசி நிற்கிறத சொன்னார். அவள் அப்பா சொல்லுவாராம், கும்பகோணம் பாலுபாகவத சுவாமிகள், ஸ்ரீரங்கம் சேதுமாதவர பாகவத சுவாமிகள், இந்த மாதிரி பெரியவாரோட பஜனைக்கெல்லாம் நீ போயிட்டு நீ வாங்கி பாடுறியோ பஜனைக்கு உபகாரம் பண்ணுறியோ உன்னால் முடியறதோ இல்லையோ, தாகமாக இருக்குன்னா ஒரு டம்ளர் தண்ணி நீ எடுத்து கொடுத்தேன்னா உன் வம்சம் கரையேறிடும் பாரு. இந்த சாதுக்களுக்கு சேவை பண்ணுறது அவ்வளவு பெருமையாக சொல்கிறான். பகவத் சேவை நமக்கு கிடைக்காட்டா கூட பாகவத சேவை பக்த சேவை கிடைச்சிருச்சுன்னா அந்த வாய்ப்பை விடக்கூடாது. புதுப்பிரிவா ஜெயேந்திர சுவாமிகளோட ஒரு உபன்யாசம் ஒரு தினம் கேட்ட பொழுது, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் அப்படிங்கிற பிரகலாத ஆழ்வார் சொன்னதுக்கு அது விளக்கம் சொல்லிகிட்டே வந்தார். அப்போது பாத சேவனம்ங்கிறது பகவானோட திருவடிக்கு சேவை பண்ணுறது. அவரை எங்கே நம்ம பார்க்குறது, அவர் திருவடிக்கு சேவை பண்ண முடியாது அப்படின்னு கேட்டுட்டு சொல்கிறார். பகவானோட திருவடி யாருன்னா சாதுக்கள் தான். அதனால தான் அவளுக்கு பேர் அடியவர்கள்னு பேர். பகவானோட அடியாக இருக்கா, அடியார்கள்னு பேர்.
ஆதிசங்கர பகவத் பாதாள்னு தானே சொல்கிறோம். பகவானோட பாதம் யார்? சாதுக்கள். சாதுக்களை பார்த்துட்டா பகவான் திருவடியை நீங்கள் பார்த்துட்டேள். சாதுக்களுக்கு சேவை பண்ணால் பகவானோட திருவடிக்கு சேவை பண்ணிட்டேள். அதனால் பூமியில் நம்ம பார்க்கக்கூடிய பகவானோட திருவடி எது? சாதுக்கள்னு சொல்ல. எல்லா சம்பிரதாயத்திலையும் இது இருக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நேரம் வரார். திருவாரூரில் தேவாசிரியன் மண்டபத்தில் அடியார்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கா, நாமம் சொல்லிட்டு இருக்கா. சேக்கிழார் எழுதுகிறார், அந்த இடமே கைலாச பர்வதம் மாதிரி இருந்தது, வெள்ளை விளையர்னு. ஏன்னா அத்தனை பேர் நெத்திலையும் விபூதி இருக்கான், வெள்ளை விளையர்னு இருக்கான் அந்த இடம். அவர் போகும்போது நினச்சிக்கிற நிறைய சாதுக்கள்லாம் இருக்கா, நம்ம போய் சுவாமியை பார்த்துட்டு வந்து வாழை பார்க்கலான்னு தாண்டி போயிட்டார். அதில் விரண்மீண்ட நாயனார்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கு முதல்ல அடியார், அப்புறம்தான் பகவான். அவரோட சம்பிரதாயம். இத்தனை அடியார்கள் இருக்கா, இவாளை மதிக்காமல் இவன் பாட்டுக்கு நேராக உள்ளே போகிறானே, எவ்வளவு திமிர் இருக்கும் எனக்கு. என்ன சாமி கொடுத்த சலுகை. அவரே போய் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது, வீட்டுக்கு ஒன்று அரிசி மூட்டை சப்ளை பண்ணுறது, இப்படி திமிர் இப்படி தானே இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரே கோவம். அதனால் என்ன பண்ணார், அவர் சுந்தரமூர்த்தி சுவாமி காதில் விடுற மாதிரி, அடியார்களை மதிக்காமல் இருக்காத சுந்தரமூர்த்தியும் எனக்கு தள்ளுபடி. பிறகு இந்த சுந்தரமூர்த்தியை ஆதரிக்கிற தியாகராஜனும் எனக்கு தள்ளுபடின்னு விட்டார் சுவாமியும். இவர் காதில் இது விழுந்து கையில் கோடாலி வரை வச்சுட்டுப்பார். விரல் மட்டும் நான் என்னத்துக்கு வம்பு இந்த மண்டியன்ட்ட பயிற்சின்னு ஓடி போயிட்டார் சன்னதிக்குள்ளே. உள்ளே போய்ட்டு சுவாமிகிட்ட சொல்கிறார், ஒருத்தர் கோடாலி வச்சுன்னு மிரட்டுறாரு, என்னது இது அப்படின்னு. நானே செத்த பயப்பட வேண்டாம் அவனை கண்டாங்கிறார் சுவாமி. நீ சாதுக்களுக்கு ஒரு நமஸ்காரம் மட்டும் வந்திருக்க வேண்டியதானே. இல்லை நிறைய பேர் இருக்கா, யார் என்னன்னு எனக்கு தெரியாது. அடியார்களுக்கு இன்றைக்கி நான் வணக்கம் பண்ணுற வழக்கம்தான், உங்களை பார்த்துட்டு போகலான் இருந்தேன். அப்போ சுவாமி சொல்கிற ஒரு வார்த்தை, அவளை என்ன நினச்ச நீ? பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றுமில்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பமாறுவார், இருமையும் கடந்து நின்றார், எவரை நீ அணைவாய் என அப்படிங்கிற. அவளுக்கு சமம் யாரு தெரியுமா சுந்தரா? நான் கூட இல்லைடா. அடியார்களுக்கு சமம் அடியார்கள் தான், நான் ஒரு படி கீழே. அடியாருக்கும் அடியான்னு தான் சொல்றாரு. பெருமையால் தம்மை ஒப்பார், அன்புனால பக்தி பண்ணி என்ன விலை கொடுத்து வாங்கிவிட்டா. நீ சொல்றதுலாம் நான் கேட்டு இருக்கேன்னு இல்லையா? அப்படி அவ சொல்றதெல்லாம் நான் கேட்டுதான் ஆகணும். என்ன தவிர எதுலையுமே நாட்டம் இல்லாமல் அந்த ஒருமையோட ஏக பக்தியோடு இருக்கிறவா, மோட்சம் கூட கேட்டால் கூட வேண்டான்னுடுவா, சொர்க்காதி போகங்கள் வேண்டான்னுடுவா, எதுலேயும் நாட்டம் இல்லை, ஒரு தோஷம் இல்லை, ஒரு குறை இல்லை, என் மேல் அப்படி ஒரு அன்பு காட்டக்கூடியவா, துவந்தம் கொண்டு சொல்லக்கூடிய இரட்டைகள் சுகதுக்கங்கள்லாம் கடந்தவா, அவளை சரணாகதி பண்ணுங்கிறார். பண்ண சொல்கிறேன், நான் திருப்பி போகிறேன். அங்கே இருக்கிறவா யார் பேரெல்லாம் தெரியாது, அவள் மகிமை தெரியாது, பொத்தாமதுவாக நமஸ்காரம் பண்ணிட்டா பரவாயில்லையா? அவள் ஒத்தொத்தர் பெருமையை நீ பாடணும். எனக்கு தெரியாதே, ஊர் தெரியாது, பேர் தெரியாது, நான் என்ன பண்ணுறது? ஒன்றை நான் கைலாசத்தை பூமிக்கு அனுப்பிச்சதே இதை பாடுறதுக்கு தான், திருத்தொண்டர் தொகை பாடுறதுக்கு தான். அதனால் அவள் எல்லாருடைய சரித்திரத்தையும் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சுவாமி ஒரு வரியாக சொல்லி அதை அவருக்கு அப்படியே கண் எடுத்துக்க காட்டுறார். தெல்லைவாழ் அந்தனதம் அடியார்க்கும் அடியன்னு அது அப்படியே தெரியறது, சுவாமி எடுத்து கொடுத்தார். அப்புறம் சுவாமி காட்ட 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 இவர் பாடுறார். திருநீல கண்டத்து கொயவனார்க்கு அடியேன் இல்லையே, எண்ணாத ஏற்பகைக்கும் அடியேன், இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு பாடிண்டே வர்றார். அப்படி அத்தனை பேருடைய ஒரு சரித்திரமும் காட்டின உடனே, ஆஹா இவ்வளவு மகிமை இருக்கா சாதுக்களுக்கு அப்படின்னு சுந்தரமூர்த்தி சுவாமி அசந்து வர அளவுக்கு பரமேஸ்வரன் சொல்கிறார், அவள் என்னை விட பெரியவான், அகம் பக்த பராதீனகான்னு பகவான் பாகவதத்தில் சொல்கிறார். அபிராமி பட்டர் சொல்கிறார், பின்னே திருந்துன் அடியாரை பேணி பிறப்பருக்கு முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன். நான் ஒரே ஒரு தபசு பண்ணியிருக்கேம்மா, என்ன தெரியுமா? உன் அடியார்கள்லாம் பஜனை பண்ணிட்டு போனால் பின்னாடியே போயிடுவேன், அவ்வளோதான் நான் பண்ண தபசு. இதோட பிரயோஜனம் என்ன? எனக்கு மோட்சம் உண்டு, மறுஜன்மா கிடையாது. ரமண பகவான் சொல்றார், அன்புடன் உன் நாமம் கேள், அன்பரின் அன்பனுக்கு அன்பனாகிட அருள் அருணாச்சலா. உன் நாமாவை பாடுறவான்னு சொல்லலை, ஆசையோடு கேட்குறவா யாரோ
அவள்கிட்ட பக்தி பண்ணுறவா யாரோ அவளுக்கு நான் பக்தனாக இருந்துட்டு போகிறேன் அப்படிங்கிறார். அப்போது சத்சங்கத்தை சிரவணம் பண்ணுறது கூட எவ்வளோ பெரிய பாக்கியம், சாதாரண விஷயம் இல்லையே. அப்படிப்பட்ட சாதுக்களுக்கு பகவான் எப்படி இருக்கான், பீதாம்பரதரி வரி சாயாங்கிற நிழல் மாதிரி அவள் பின்னாடி பாண்டுறவங்கன்னு வராங்க. संत पाई माता दरिता सद्भावे சாதுக்களோட திருவடியில் தலையை வச்சு நமஸ்காரம் பண்ணு பிரேமையோட. அப்படி பண்ணிட்டா உனக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? வாசல்ல காலிங் பெல் அடிக்கும். யாருன்னு பார்த்தா விட்டல் நின்றுட்டு இருப்பாங்க. तेने बेटे देव आपे आप வாலண்டரியாக பாண்டுறவங்க வந்து உனக்கு தரிசனம் கொடுப்பான். ஆற்றுல உட்காந்து பாடிட்டு இருந்தார் தியாகராஜ சுவாமிகள். ராமன் வந்துன்னா தரிசனம் கொடுத்தா இவர் அயோத்திகா போனார் இல்லையே. तेने बेटे देव आपे आप मनऊनी संता अखंड बजावे. संतों की जय जय, भक्तों की जय जय, गुरु की जय जय, गोविंद जयन சாதுக்களுடைய நாமங்கள்லாம் நிவர்த்தி, ஞானதேவ, சோபான, முக்தா, ஏகநாத், நாமதேவ, துக்காராம், ஒரு சாதுக்களோட பெருமைகள், அவளோட மகிமைகள், அவளோட நாமாவளியை சொல்ல 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 அந்த இடத்துக்கு பாண்டவங்கன்னு வந்துடுறாங்கிற. தேனே பேட்டே தேவ அப்பே அப்ப என்ன பண்ணுறான் பகவான்? சாதுக்கள் வீட்டில் எடுபடி செய்கிறவனா ரூபத்தை மாற்றிட்டு வராங்க. சாது பாசி தேவ காமதந்தாக்கள் சின்ன 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 எடுபடி வேலைக்காக வரானா. சாதுக்கள் ஆத்திரம் நான் அதான் சேவை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு யாரோ கூலிக்காரனாக வருவான், பானை பண்ணுறவனா வருவான், செருப்பு தைக்கிறவன், எப்படி வேணால் வருவான். சாதுக்கள் வீட்டு சேவைக்கு தான் ஆசைப்படுறான். நாமாமணே தேவ இச்சை சந்த சங்க, சாதுக்கள் சங்கத்துக்கு ஒரு இச்சை இருக்குது விட்டலுக்கு. அதனால் எங்கே வந்து உண்மையான பக்தியோட பஜனை பண்ணுறாளோ அந்த இடத்துல பகவானோட சாநித்தியம் உண்டு. அவன் பல விதத்திலையும் அவளுக்கு அனுகூலம் பண்ணுவான். இப்படி ரெண்டு மகாத்மாக்கள், ரெண்டு சாதுக்கள், ஞானேஸ்வர மகாராஜும் நாமதேவரும் பஜனை பண்ணிட்டு வர அவளோட நிழல் போல தொடர்ந்து தானும் பாடிக்கொண்டே பாண்டுரங்கன் வந்தான். அந்த ஆரண்கிற கிராமம், அந்த இடத்துல ஒரு தோட்டம், அதுக்கிட்ட வந்தான்ங்கிறத நேற்றுக்கு பார்த்தோம். வந்துட்டு ஜலம் குடிச்சிட்டு வரேன்னு உள்ளே போனால் நாமதேவர் முதல்ல நானும் வரேன்னார். ஞானேஸ்வர மகாராஜ் மத்தியஸ்தத்துக்கு வந்தார். அவன் ஏதோ விளையாட போகிறான், விட்டுடுங்கிற இவன் உள்ளே வந்தார். அந்த தோட்டத்துக்கு அவர் எதுக்கு வந்தார்? தண்ணி குடிக்க வந்தாரான்னா ஒரு ஆன்சர் ஆமாம், ஒரு ஆன்சர் இல்லை. ஏன்னா அவருக்கு பசிதாக தூக்கம் கிடையாது. ஆனால் பகவானுக்கு ஒரு பசி உண்டுன்னு கபீர்தாசர் சொல்கிறார். சோடுதியா வைகுண்ட சுகஹரி பாவ பக்திக்கா பூக்காரேங்கிற. வைகுண்டத்துலேருந்து ஹரி பூமிக்கு வந்திருக்கான். இதுக்கு பசி தாங்க முடியலையா? என்ன பசி? பாவ பக்திக்கான பசி. உண்மையான பக்தி எங்கே இருக்குன்னு தேடிட பசியோடு வரானாம். ரமண மகர்ஷிகள் சொல்கிறார் அக்ஷரமண மாலையில், நானும் பசியோடு வந்தேன் மதுரையிலேருந்து கிளம்பி. யாரோ சொன்னால் அண்ணாமலைன்னு ஒரு அன்னமலை இருக்கு, அங்கே போனால் உன் பசி தீர்ந்து போயிடும்னு சொன்னான். கிட்ட வந்தேன், நீ என்ன சாப்பிட்டுட்டிய? என்ன அழகு இல்லையா? நீ என்ன முழுங்கிட்டியே? சாப்பாடு உன்னை சார்ந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலான். அருணகிரிநாதர் யானாகி என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தற்பரமேன். அந்த பிரேமையோட ராமலிங்க சுவாமிகள் பசித்துடுங்கிறாரு. அந்த பிரேமையோட போனால் நம்மளை முழுங்கி விடுவார் பகவான். நம்ம இல்லாமல் போயிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பகவானே நமக்குள்ளேயும் இருப்பார், வேற ஒன்றும் நமக்கு தெரியவே தெரியாது. இப்போ இந்த இடத்துல அவருக்கு பசி தாகம்ங்கிறது என்ன? அங்கே உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய பாவ பக்தி இருக்கக்கூடிய ஒரு மகாத்மா தோட்டக்காரங்கிற ரூபத்தில் உட்காண்டிருக்கார். அந்த மகானோட பக்தியை அனுபவிக்கிறதுக்காக, அவருக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக தான் சுவாமி வராருங்க. அவர் யாருன்னா அவர் பேர் சாவதான்னு பேர். மாலின்னா தோட்டக்காரன் அர்த்தம். தோட்டக்காரன் சாவதான்னு சாவத மாலி அப்படின்னு சொல்லுவாள் அவரை. அவர் வேறு ஏதோ ஒரு ஊரை சேர்ந்தவா. ஒரு 3-4 தலைமுறைக்கு முன்னாடி
அந்த ஊரில் இருக்க முடியாமல் பஞ்சம் பழைக்கிறதுக்கு வருதுன்னு சொல்லுவாள். ஊர் விட்டு ஊர் மைக்ரேட் ஆகி வர்றது. இப்போ நான் கோவிந்தபுரம் போட்டுக்கிறேன், எனக்கு கோவிந்தபுரத்துக்கு என்ன சரீர ரீதியான தொடர்பு இருக்கா? கிடையாது. பஜனை ரீதியான தொடர்பு இருக்குது. இந்த ஊரில் இருக்கிறதுக்கு பகவான் கட்டளை இட்டார், கைங்கரியத்தை கொடுத்தார். இந்த ஊர் தன்னுடைய பெருமையில் எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்து இங்கே சேவை பண்ணுறதுக்கு விட்டுது. அது மாதிரி இவன் எந்த ஊர்லேருந்தான் இருந்து இந்த ஊருக்கு வந்து அங்கே சின்னதாக ஒரு தோட்டம் கிட்டம் போட்டு ஏதோ வயிற்று பழப்புன்னு பண்ணி ஆகணுமே, குடும்பம் இருக்குது. அதுவா தாத்தா காலத்துலேயோ அதுக்கு முன்னாடியோ வந்துட்டு அங்கேருந்து ஒரு நடந்து போனால் ஒரு 2 நாள் 3 நாள் நடந்து பன்றிபுரம் போயிடலாம். மகாக்ஷேத்திரம் அது. பன்றிபுரத்துக்கு நடந்து போகக்கூடிய வாருக்கரி பக்தாள் எல்லாமே அந்த வழியாக போவா. அவளை தரிசனம் பண்ணின மாதிரி ஆச்சு. நம்ம தோட்டத்து வழியாக போகிறா அப்படின்னா அவளுக்கு நம்மளால் முடிஞ்சது குடிக்க ஜலம் கொடுக்கலாம். அவள் நடந்து போகிற பாதையில் வெயிலாக இருக்குன்னா ஜலம் தெளிக்கலாம், பெருக்கி சுத்தம் பண்ணலாம். அவளுக்கு ஏதாவது காய்கறிகள் கொடுக்கலாம், புஷ்பம் பறித்து திருவடியில் போடலாம், பழங்கள்லாம் கொடுக்கலாம். பழத்தோட்டம், காய்கறி தோட்டம், புஷ்ப தோட்டம், பெரிய தோட்டம். அங்கே அந்த தோட்டத்தை நல்லா பரிபாலனை பண்ணிட்டு இருக்க. அந்த தோட்டத்தை எப்படி பரிபாலனை பண்ணுறேங்கிறத அவர் சொல்கிறார். अमुची मालियाची जात, अमुची मालियाची जात, शेत लावून बागायत, शेत लावून बागायत. अमुची मालियाची जात, अमुची मालियाची जात. आम्हा हाती मोठ नाडा, पाणी जाते फूल झाड. आम्हा हाती मोठ नाडा, पाणी जाते फूल झाड. आमची मालियाची जात, आमची मालियाची जात. शांती शेवंती फुलली, शांती शेवंती फुलली. प्रेम जाई जुई आली, प्रेम जाई जुई आली. आमची मालियाची जात, आमची मालियाची जात. सावताने केला मळा, सावताने केला मळा. विठ्ठल देखियेला डोळा, विठ्ठल देखियेला डोळा. आमची मालियाची जात, आमची मालियाची जात. மனசை ஒரு தோட்டமாக வச்சுண்டு அதில் கல்லாக இருக்கிற பாகங்கள், கடின பாகங்கள்லாம் எடுத்துட்டோம். அது மண்ணை மிதுவாக்கி நிறைய தீர்த்தம் விட்டு உழுது நல்ல விதைகளை போட்டு களை பிடுங்கி எப்படி தோட்டத்தை பரிபாலனம் பண்ணணுமோ அது மாதிரி மனசில் சாத்வீக குணங்களை வளர்த்து கொண்டு மகான்கள் உபதேச மொழிகள்லாம், சாதுக்கள் உபதேச மொழியெல்லாம் கேட்டுண்டு சரீரத்தினால உழைக்கிறது பகவானுக்கும் அடியார்களுக்கும், வாக்குனால பகவானோட நாமத்தை ஸ்மரணம் பண்ணுறது, தெரிஞ்ச ஸ்தோத்திரங்களை சொல்கிறது, மனசுனால எப்பவும் பகவானையும் அவனோட அடியார்களையுமே நினைக்கிறது, கெட்ட எண்ணங்கள்ங்கிற கலைகள் வரவிடாத பிடுங்கி எறிகிறது, துஷ்சங்கம் வராதபடிக்கு வேலி போட்டு காப்பாற்றுறது. இப்படி மனசை எப்படி பண்படுத்தணுமோ அப்படி தோட்டத்தை பண்படுத்துகிறார். தோட்டத்தை எப்படி பண்படுத்தணுமோ அப்படி மனசை பண்படுத்துகிறார். அப்போ சொல்கிறார், அதனால என்ன அப்படின்னா நிறைய புஷ்பமாக பூக்கிறது, நிறைய பழமாக வருது, காய்கறிகளாக வருது. இதில் கிணறு இருக்குது, பெரிய கிணறு, இன்றைக்கி போனாலும் பார்க்கலாம். ஆரண்டு கிராமத்தில் சாந்தமாடி மகாராஜ் காலத்துலேருந்து இன்றைக்கி 750 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. அதில் ஏத்தம் இறைச்சி ஜலம் விடுறதுன்னு உண்டு இல்லையா? சரித்திரம் சொல்கிறது, இவர் சமயத்தில் அந்த வேலை செஞ்சுட்டே இருக்கிறதையே பாண்டரங்க நாமம் சொல்லிட்டு தன்னை மறந்துடுவார். பாண்டரங்கன் வந்து ஜலம் எடுத்து விடுவானோ.
எடுபடி வேலையெல்லாம் செய்வான் விட்டலே வந்து. அப்படி தன்மயமான ஒரு சாது அவர். இந்த கிணறு, அதில் இருக்கிற தீர்த்தம், இந்த கயறு, இந்த ஏத்தம் இருக்கிற சாதனம், இந்த தோட்டம், இந்த பூக்கள், காய்கறிகள், பழங்கள், இவ்வளவையும் நான் பாண்டுரங்கனாவே பார்க்கிறேன். என்னோட பண்டரிபுரம் இதுதான். ஒரு 2 நாள் நடந்தால் பண்டரிபுரம் போயிடலாம். அந்த 2 நாள் நான் போனேன்னா இதை யார் கவனிப்பா? நம்ம சத்சங்கத்துக்கு ஒரு வயசான மாமா வருவார். அவர் கூடுமானவரில் வந்துட்டு அன்றைக்கி நைட்டாக திரும்புகிற மாதிரி அவசரமாக போவார். என்ன மாமான்னா, அவர் தனியாக இருக்கிறவர் தான், பெரியவர். வீட்டு மொட்டை மாடியில் தோட்டம் வச்சுருக்கேன், ஒரு நாள் தாமசமாக போய்ட்டு அந்த செடிக்கு யார் தண்ணி விடுவாங்க? பாவம், அது நம்ம வளர்த்துட்டோன்னா நம்ம தானே தண்ணி விடணும். அதுக்கு ஆகாரம் வாடி போயிடுச்சுன்னா ஒரு ஜீவனை கொன்ன பாபம் ஆகிடுமே. அப்போ எவ்வளவு பிரேமையோடு இவர் அந்த தோட்டத்தை கவனிச்சிருப்பார். பக்திங்கிற ஒரு பயிரே, அதுக்கு விட வேண்டிய தண்ணீர் பக்தாளுடைய கண்ணீர்னு சொல்லப்படும். நம்ம தேச சுதந்திரத்துக்கு பாரதியார் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயரை கண்ணீரால் காத்தோம் கருகத் திருவிழமோன்னு பாடினார். அப்படி அந்த பிரேமையினால பகவானோட கருணையை நினச்சி நினச்சி அழறதுன்னா புலம்பல் அழுகை இல்லை. ஐயோ என்னை கஷ்டப்படுத்துறியே, நான் அப்படி திண்டாடுறேனே, அது பக்தியில் சேரவே சேராது. இவ்வளவு கருணையாக உனக்கு, எனக்கும் போய் இப்படி கிருபை பண்ணிட்டியே அப்படின்னு அந்த கருணையை நினச்சி 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 ஆனந்தத்தினால கண்ணீர் விடுறது இருக்கே, இந்த பிரேமையை நினச்சி, அதனால தான் பக்தி பயிர் செழிக்குமா. சாதாரணமாக நம்ம மனசில் எண்ணங்கள்லாம் நிறைய வருது. சொல்கிறாப்பில் சிலது இருக்கும், சொன்னால் உதவிழுன்னு சிலது இருக்கும். நல்ல எண்ணங்களாக எப்போவுமே வந்துட போகிறது தெரியலையே. குருஜி முரளிதர சுவாமியோட சொன்னார், நம்ம மனசு தூய்மை ஆகிடுத்துன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு பாத்திரம் சுத்தமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், துணி அழுக்காக இருக்கா துவச்சிருக்கா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மனசு எப்படி தெரிஞ்சுக்கிறது இல்லையா? அதுக்கு ஒரு சாதனம் வேணுமே. நான் நல்லவன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன், நல்லவன் மாதிரி நான் காட்டிக்கிறேன், நான் நல்லவனாக கட்ட எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவர் சொல்கிறார், உன்னோட கனவுல கூட கெட்ட கனவு வராமல் இருந்தால் மனசு தூய்மை ஆயிடுத்துன்னு அர்த்தம். ஒரு கனவு கூட அபத்தமான ஒரு கனவு உனக்கு வரலன்னு வச்சுக்கோ, உன் மனசு தூய்மை ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். அழகான விஷயம். ஏன்னா முழிச்சுட்டு இருக்கும்போது என்னென்ன படிக்கிறோமோ கேட்குறோமோ நினைக்கிறோமோ அதெல்லாம் கண்ணா பின்னான்னு கொலேஜாக கலந்து ஒரு சொப்பனமாக வருது. அது விவஸ்தையோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் ஒரு தெளிவு வந்துடுத்து அப்படின்னா அப்போ நிஜமாகவே நம்ம மனசு தெளிஞ்சிருக்குன்னு அர்த்தமா. அப்போ எப்போ பார்த்தாலும் அது மாதிரியே இருந்தால் தானே கனவு அப்படி வர முடியும். இப்போ மனசில் எண்ணங்கள் தூய்மையாக தெய்வீகமாக இருக்கும்படியாக பார்த்துக்கணும். அப்படி வரக்கூடிய எண்ணங்களையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும்னு ஞானேஸ்வர மகாராஜ் சொல்கிறேன். இவளே சரோப லவிலே துவாரி, இவளே சரோப லவிலே துவாரி, ஜாச்சா வேல கேலா गगनावरी मोगरा पुलला मोगरा पुलला मोगरा पुलला मोगरा पुलला पुले में चिताती बारू कनिया सियाला मोगरा पुलला मोगरा पुलला मोगरा पुलला मोगरा मनाचिए गुंती गुंतियल शेरा बापर कुमा देवी वरू विठ्ठली अर्पिला बापर कुमा देवी वरू विठ्ठली अर्पिला मोगरा पुलला मोगरा पुलला मोगरा पुलला मोगरा पुलला. ஒரு கொடி செடி கொடி ஒரு கொடி நட்டு வச்சேன். அது அப்படியே வளர்ந்தது, நல்லா பெருசாக விண்ணளாவும் முற்றாப்பில் அப்படி வளர்ந்தது. அதுக்கு ஒரு கொழு கொம்பு கொடுத்தேன், அது நல்லா சுத்தின்றது. அப்புறம் என்ன, திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு அப்படியே மல்லி முல்லை மொட்டாக வந்துடுச்சு. அவ்வளவும் பறிக்க பறிக்க வந்துட்டே இருக்கேன்.
நான் சந்தோஷமாக எல்லாத்தையும் பாண்டவனுக்கு அர்ப்பணம் பண்ணேன்னு சொல்கிறேன். என்ன எண்ணங்கள் இல்லாத நிலை வந்த பிறகு சன்னிதானத்தில் உட்காந்துருக்கோம், சத்சங்கத்தில் மனசில் ரொம்ப எண்ணங்கள் இருக்காது, சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ இருக்காது, தியானம் பண்ணுறோம் இருக்காது. அப்புறம் வாசலுக்கு போனவுடனே எல்லாம் வந்து வெயிட் பண்ணிவிட்டு எல்லாம் வரிச்சா வந்துடும். ஆனால் எப்போ எந்த நேரத்தில் எங்கே இருந்து என்ன எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை என் மனசில் இப்படி எண்ணம் வந்திருக்கு பாண்டுரங்கான்னு சொல்கிறாப்புறம் அந்த எண்ணம் இருக்கணுமா. அப்போ தான் விட்டலுக்கு அர்ப்பணம் பண்ணதான் ஆகும். கண்ணா பின்னான்னு எதையாவது நினச்சிட்டு சாமி முகத்தை பார்க்க முடியுமா? பயமாக இருக்காதா? அப்படி ஒன்றொன்றும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணக்கூடியதாக எண்ணுகிற எண்ணம் எல்லாம் நம்ம தபோவனம் பாட்டு அகஸ்தியர் பாட்டு பாடுவோமே, எண்ணம் அனைத்தும் அவன் வசம் வைத்த பின் ஏக்கமும் உண்டாமோ, இந்த மன்னகத்தே தெய்வ வாசகம் கேட்ட பின் மாறுதலும் உண்டாமோ. எண்ணமெல்லாம் கண்ணன் வசமே இருந்துடுத்துன்னா அது அபத்தமாக அப்படி இருக்கும். நாள் பூரா சத்சங்கமாக இருக்கிறதுக்கான அளவுக்கு விஷயங்கள் இருக்குது. படிக்கிறதுக்கு பாராயணம் பண்ணுறதுக்கு விஷயங்கள் இருக்குது, படிக்கிறதுக்கு இருக்குது, ஜபம் பண்ணுறதுக்கு இருக்குது, சிரவணம் பண்ணுறதுக்கு இருக்குது, பாட்டு பாடுறதுக்கு, பிரதட்சணம் பண்ணுறதுக்கு எத்தனை சன்னதி எத்தனை கோவில். உத்தியோகம் பார்த்துட்டு இருந்த காலத்தில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்த காலத்தில் நேரம் இல்லைன்னு நம்ம சொன்னால் கூட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாவது இது மட்டுமே நம்ம பண்ண வேண்டாமா? லீவு நாளில் ஆஃபீஸ் போயிட்டு இருந்த போது கூட லீவு நாளில் இதையே பண்ணிட்டு இருக்க வேண்டாமா? அப்படி பண்ணால் அது எப்பேற்பட்ட ஒரு அனுகிரகத்தை கொடுக்கும்னா, வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கும். பகவான் கூட இருக்கிறாங்கிற ஒரு ஆதாரமான நிலையை நமக்கு கொடுக்கும். அதே நேரத்தில் மனசில் சொல்ல முடியாத ஒரு அமைதி, ஒரு சாந்தி இருக்கும். இது அனுபவத்தில் சத்சங்கத்துக்கு போகிறவா எல்லாருக்கும் அனுபவம். இப்போ எத்தனையோ சத்சங்கம் நடக்கிறது, கூட்டம் கூட்டமாக ஜனங்கள் வரா, எல்லோரும் ரிட்டையர் ஆனுவாளான்னு இல்லை, படிச்சுட்டு இருக்கிறவா வரா, உத்தியோகத்துக்கு போகிறவா வரா, பிஸ்னஸ் பீப்புள் வரா. அவளை கேட்டால் உங்களுக்கு எப்படி சார் இதுக்கு டைம் கிடைக்கிறதுன்னு, நீங்கள் வேறு இது மாதிரியெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் 2 நாள் கூட வரலன்னா மண்டை வெடிச்சு போய்டும், எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபே இதில் தான் இருக்குங்கிறான். வாரம் பூரா வேலை செஞ்சு அந்த ஒரு 2 நாள் ஒரு நாள் பஜனை கிடச்சிடுத்து அப்படின்னு ஆஹா அப்படிங்கிறான். சில பேர் நாங்கள் ஆஃபீஸுக்கு போகும்போது கூட மாமா அவங்க கதை கேட்டுகிட்டே போவோம் வண்டியிலேங்கிறான். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் டிராஃபிக்கு அந்த கஷ்டப்பட்டுன்னு போகிறோமே, அந்த சிரமமே எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறான். இப்போ சத்சங்கம்ங்கிறது எந்த நேரத்துலையும் இருந்து கொண்டே இருக்கணும், நாம ஜபம் இருந்து கொண்டே இருக்கணும். அப்படி இருந்துருத்துன்னா பகவானோட துணையை நாம் உணரலாம். அப்போ இவர் பண்ணக்கூடிய இந்த தொழிலில், இவர் பண்ணக்கூடிய அந்த வேலையில் ஒன்றொன்றையும் பாண்டவனுக்கு அர்ப்பணமாகவே பண்ணி, தோட்டக்காரன் தானே, எத்தனையோ தோட்டக்கார வேலை செய்யலையா, எப்படி பண்ணுறோம். கோவிலில் பூஜை பண்ணுறவாளாவே இருந்தால் கூட அந்த மெக்கானிக்கல் ஒர்க்காக பண்ணுறவாளையும் நம்ம பார்க்குறோம் பல கோவில்களில். ஸ்ரத்தையோடு பகவான் அதில் அந்த திருமேனியில் இருக்காருங்கிற பயபக்தியோடு பண்ணுறவாளையும் நம்ம பார்க்குறோம். வித்தியாசம் தெரியறது இல்லையா? இவளுக்கும் பூஜை பண்ணுற பாக்கியம் கிடச்சிருக்கு, ஆனால் அந்த பாக்கியத்தை அவள் உணர்ந்ததாக தெரியலையே இல்லையா? எதுலேயுமே ஒரு டெடிக்கேஷன், ஒரு ஸ்ரத்தை இருந்துருத்துன்னா. பகவத்கீதைக்கு ராமகிருஷ்ண மடம் மெட்ராஸ் மடத்தில் ஒரு வியாக்கியானம் ஆசுதோஷானந்த சுவாமியோட வியாக்கியானம் போட்டிருக்கா. பகவத்கீதைன்னு போட்டு அதுக்கு கீழே ஒரு அது பகவத்கீதைன்னா என்னன்னு கேட்பார்ல சில பேர், அதுக்கு ஒரு லைன் போட்டிருக்கா. மொத்த கீதையோட சாரமும் அதில் இருக்குது. கடமை மூலம் கடவுள், அவ்வளோதான். அதுதான் பகவத்கீதை. கடமை மூலம் கடவுள், அவ்வளோதான். நீ உன்னை எங்கே வச்சிருக்கானோ பகவான் அந்த வேலையை நீ பண்ணு. ஆனால் பகவானோட கருவியாக இருந்து இந்த வேலையும் பகவானுக்கு அர்ப்பணம்னு பண்ணு. கோவிலில் பூஜை பண்ணால் தான் சாமி ஏற்றுக்கிறேன்னு சொல்லலை. நீ எங்கே இருந்துன்னு எங்கே பண்ணுற ஒரு ஸ்ரத்தையோடு பண்ணுற கர்மாவை எனக்கு நான் ஏற்றுக்கிறேன்கிறார் சுவாமி இல்லையா? அப்போ அந்த ஸ்ரத்தை இருந்துடுத்துன்னா அவன் எங்கே இருக்கான், என்ன குலம், அவன் என்ன படிச்சிருக்கான், அதெல்லாம் சுவாமி பார்க்குறேன். ஞானேஸ்வர் மலை சொல்கிறார், ஜானிவ நேணிவ பகவந்தி நாகி, தெரிஞ்சவன் தெரியாதவன் சுவாமி பார்க்கறது இல்லை. ஹரி உச்சாரணி பாகி மோக்ஷ சதா. நாம சொல்கிறவன் அவ்வளோதான். இப்போ ராமநாமத்தோட மகிமை என்னன்னு 2 மணி நேரத்துக்கு உபன்யாசம் பண்ணலாம், பண்ணிட்டு கிளம்பி அதுக்கு போயிட்டார். அவர் ராமநாம ஜெபம் பண்ணுறது இல்லைன்னா அது உண்மையாக மகிமையே தெரியாமல் ராம 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 ராமான்னு சொல்கிறான். அவனுக்கு பலன் உண்டு. தெரிஞ்சுட்டு தான் சொல்லணும்னு இல்லையே. காம்போசிஷன் தெரியாமல் சாப்பிட்டாலும் மருந்து வேலை செய்யுமோ இல்லையோ, அப்படி வேலை செஞ்சிடும். இவர் செடி கொடிகளில், காய்கறிகள், பழங்களில் எல்லாத்தையும் விட்டலனையே பார்க்குறார். இது மாதிரி ஒரு நந்தவன கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தவர் தானே விஷ்ணு சித்தருங்கிற பெரிய ஆழ்வார். அந்த கைங்கரியத்துக்கு பகவான் மகிழ்ந்து போய் தான் பூமாதேவியே அவருக்கு குழந்தையா ஆண்டாளாக கிடச்சா, நந்தவனத்தில் கிடச்சா.
நந்தவனத்தில் பூ கிடைக்கும், புஷ்பம் மாதிரி ஒரு குழந்தை கிடைக்குமோ, அந்த குழந்தை சூடியும் கொடுத்தது பாடியும் கொடுத்தது இல்லையா? அப்படின்னா இந்த கைங்கரியத்துக்கு பகவான் கொடுக்குற பரிசு. நம்ம ஸ்ரத்தையாக கைங்கரியம் பண்ணுறோம் அப்படிங்கிறத பகவான் ஏற்றுட்டாங்கிறதுக்கு பிரமாணம் என்ன தெரியுமோ? நம்ம குழந்தைகளுக்கு பக்தி வந்துடுத்துனா போதும். நம்ம வம்சத்துக்கு தன்யோகம் நம்ம குடும்பம் தன்யம்னு அண்ணாவோட கீர்த்தனம். கோவிந்தனுக்கு ஆட்பட்ட குடும்பம் அம்மா எங்கள் குடும்பம்னு பூஜையோட பாட்டு. குடும்பத்தை வம்சத்தை பகவான் ஏற்றுண்டு தன் சேவைக்கு பயன்படுத்திட்டார்னா எத்கிஞ்சிது நம்ம பிறந்ததுக்கு ஒரு பிரயோஜனம். அத்தனை பேருக்கும் ஆன்மீக நாட்டம் உண்டாகி மனசில் அமைதி, புத்தியில் ஒரு தெளிவு, ஈஸ்வர அர்ப்பணமாக உலகத்தில் அத்தனை பேருக்கும் க்ஷேமமாக வாழக்கூடிய ஒரு பிரேம வாழ்க்கை வாழணும்னு குழந்தைகளுக்கு எண்ணம் வந்துடுத்துன்னா டிசிப்ளின் எங்கே இருக்கோ அந்த இடத்துல லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கவே இருக்காது. இது வீட்டுக்கு மட்டும் இல்லை, நேஷ்னல் லெவலில் யூனிவர்சல் லெவலில் சொல்லலாம். போலீஸுக்கும் இராணுவத்துக்கும் என்ன வேலை? மனுஷன் நல்லவனாக இருந்துட்டான்னா தப்பு பண்ணாதானே அவளுக்கு வேலை. தப்பு பண்ண வேண்டிய சூழ்நிலை எப்படி வருது? தெய்வத்தை மறக்கிறதுனால, ஒழுக்கத்திலேருந்து விலகிறதுனால வருது இல்லையா? இப்போ இவ தோட்டக்காரால் இருக்கா, பண்ணுற காரியத்தை பக்தி ஸ்ரத்தையோட காய்கறி பறித்து எடுத்து வைக்கிறார். வெங்காயம் அதெல்லாம் பாட்டில் இருக்கு, வெங்காயம், பூண்டு, கீரை, மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் பறித்து வச்சு சுத்தம் பண்ணுறதையே ஒன்றொன்றுத்தையும் விட்டலான்னு நினைக்கிறேன். அது அபிஷேகம் பண்ணுறது சாலக்கிராமத்தை அபிஷேகம் பண்ணுற மாதிரி, சுவாமி திருவடி அபிஷேகம் பண்ணுற மாதிரி, அது மாதிரி ஒரு பாவம்னா அந்த தோட்டக்காரனுக்கு பகவான் எப்பேற்பட்ட ஜீவன் முக்த நிலையை கொடுத்துருப்பார் இல்லையா? காந்தா முளா பாஜி அவகி விட்டோ மாயி மாஜி, காந்தா முளா பாஜி அவகி விட்டோ மாயி மாஜி, लसूण मिर्ची कोथिंबीर अवगजाला माझा हरी, लसूण मिर्ची कोथिंबीर अवगजाला माझा हरी, मोठा नाडा विहीर जोरा अवगी व्यापिनी पंढरी, मोठा नाडा विहीर जोरा अवगी व्यापिनी पंढरी, सावता मने केला मला विठ्ठल पायी गोविला गळा, सावता मने केला मला विठ्ठल पायी गोविला गळा, कांदा मुळा भाजी अवधी विठो बाई माझी, कांदा मुळा भाजी अवधी विठो बाई माझी. இந்த வெங்காயம், பூண்டு, கீரை, மிர்ச்சி, மிளகா, கொத்தமல்லி இது அவ்வளவையும் நான் ஹரியாக பார்க்குறேன், அவ்வளவையும் விட்டலாக பார்க்குறேன். இங்கே இருக்கிற சாதனங்கள், தோட்டக்காரனுக்கு உண்டான சாதனங்கள் அவ்வளவையும் பாண்டவங்கன்னா பார்க்குறேன். இந்த தோட்டத்தையே பண்டரியாக பார்க்குறேன். அங்கே அந்த பக்கமாக போகக்கூடிய சாதுக்கள் அத்தனை பேரையும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி, பன்றிபுரம் போகிறேளா, ஆஹா நீங்கள் பாக்கியம் பண்ணியிருக்கேள், உங்களை பார்க்குறதுக்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கேன். அவள் திருவடியை பிடிச்சி விட்டு அங்கே வார்க்கரி யாத்திரை போனபோது இதெல்லாம் பார்த்துருக்கோம், பார்க்கறதுல அனுபவிச்சிருக்கோம். நம்ம அப்படி போயிட்டு இருப்போம். அவளோட கம்பேர் பண்ண நமக்கெல்லாம் தகுதியே கிடையாது. அவள் நம்மளை பார்த்து நமஸ்காரம் பண்ணுறேங்கிறத அவள் எப்படி தெரியுமா கேட்பா? தர்ஷன் அப்படின்பா. அப்படின்னா பாதத்தை தொட்டுக்கட்டுமான்னு அர்த்தம். நம்ம பதில் சொல்கிறதுக்கு வெயிட் பண்ண மாட்டான். நமஸ்காரம் பண்ணிட்டு கால் அப்படியே அமுக்கி விடும். நடந்து போகிறது. சந்திரபாகாவில் குளிச்சோம்னா முதுகு தேய்ச்சி விடுவான். வஸ்திரத்தை கைட்டு போட்டோம்னா துவைச்சி எடுத்து வந்து கொடுப்பான். அப்படியெல்லாம் பார்க்கலாம் அந்த பிரேமையை. அதுமாதிரி சாதுக்களுக்கு திருப்படி பிடிச்சி விடுறது, அவளுக்கு தூத்தம் கொடுக்கறது. அந்த பக்கமாக யார் போனாலும் இது நம்ம இதெல்லாம் பறித்து வச்சுருக்கோமே, இதெல்லாம் வியாபாரம் பண்ணாதானே நமக்கு குடும்பம் நடக்கும்னு தோணாது. நமக்கும் தோட்டம் இருக்குது, நிறைய காய்கறிகள்லாம் வருது. எத்தனை பேர் ஈஸ்வர அர்ப்பணமாக கொஞ்சமாவது கொடுக்குறவா? அவ்வளவையும் காசாக்கி 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 பேங்கில் போட்டு என்ன பண்ண போகிறோம்? அருணகிரிநாதர் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இழைத்து வாடி கிளேசத்து வாழ்நாளை வீணாக்கு மாய்ப்பவரேன்னுட்டார். நீ பத்திரப்படுத்திகிட்டே இருக்க, ஒரு நாள் திருடின்னு போயிட போகிறான். திருடன் தான் திருடின்னு போகணுங்கிறது இல்லை, உங்கள் சொந்தக்காரர்களே எடுத்துன்னு போயிடுவா, உங்கள் வம்சாவளிகளே எடுத்துன்னு போயிடுவா. உங்களுக்கு போகணுங்கிறது அது இருக்காமல் போயிடும். அதனால் இது சேர்த்து வச்சுக்கோங்க.
தப்பு கிடையாது. சிங்கேரி ஆச்சாரியர் அபினவ வித்யார்த்தி சுவாமிகள் சொல்கிறார், பணத்தில் ரொம்ப நாட்டம் இருக்கிறவாளுக்காக நான் அதை சொல்கிறேன். சில பேருக்கு பிராணம் பொறுத்தா ஐயோ இவ்வளோ சொத்தை விட்டுட்டு போகிறோமேன்னு தோணும். இது உங்களுக்கு அடுத்த ஜென்மாவுக்கு வராது. நீங்கள் எந்த லவத்துக்கு போகிறாலும் அங்கே வராது. அங்கே வரதுக்கு என்ன வழி தெரியுமோ, இந்த பணத்தில் எவ்வளோ தர்மகாரியம் பண்ணாலும் அது அவ்வளோ எக்ஸ்சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்துடுங்கிற. எவ்வளவு நல்ல காரியத்துக்கு கொடுக்குறேளோ அது பூரா எங்கே தர்ம காரியம் நடந்தாலும் என்னால் முடிஞ்சது கொடுக்குறேன். பாரதியார் சொல்கிறார், நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் மற்றவர் வாய் சொல் அருளில். நல்ல காரியம் பண்ணுறாங்கப்பா, நன்னா நடக்கட்டும், தப்பாக பேசாமல் ஆண்மையாளர் உழைப்பினை நல்கிறேன். என்கிட்ட காசு பணம் இல்லையா, நான் உடம்பால் உழைக்கிறேன். அது மாதிரி எந்த விதத்திலையாவது சத்காரியங்கள் நடக்கிறத சேவை பண்ணிட்டா பரம புண்ணியம் கிடைக்கும். அப்படி இவர் சாதுக்களுக்கும் சேவை பண்ணிண்டு தன்னுடைய தோட்டத்தில் பண்ணக்கூடிய தோட்ட கைங்கரியத்தையும் பாண்டுரங்க கைங்கரியமாக பண்ணிண்டு நேரத்தை வீணாக்காமல் நாமா சொல்லிகிட்டே இருக்கார். சாரதா தேவி அம்மாட்ட ஒத்தி கேட்டா, அம்மா நிறைய நாம ஜபம் பண்ணுங்கிறேம்மா, பொம்மை நாட்டுகள் நமக்கெல்லாம் காத்தாலேருந்து ராத்திரி மட்டுக்கும் வேலை இருக்கும். அந்த காலத்தில் இந்த மாதிரி வசதியெல்லாம் இல்லாத ஒரு காலம் இல்லையா, கேஸ் அடுப்பு கிடையாது, கும்முட்டி அடுப்பு விராட்டியெல்லாம் தட்டி எடுத்துக்கணும், நிறைய கஷ்டமான சூழ்நிலை, அரிசி குத்தணும், கோதுமைலாம் எந்திரத்தை அரைக்கணும், இவ்வளவு கஷ்டம், துணி துவைக்கணும், வாஷிங் மிஷின்லாம் கிடையாது, இவ்வளோ வேலை நாள் பூரா இருக்கே நமக்கு, எப்படி நம்ம ஜபம் பண்ணுறதுன்னா, அடிப்பொடி அசடு நமக்கு தான் நேரம் அதிகம் அப்படின்னா. எப்படிமா சொல்கிறேன், நீ உக்காண்டு மாலை உருட்டணும்னு நினச்சிட்டு இருக்கியா, கிடைக்கிற போது பண்ணு, துணியை ஊற போட்டு துவைச்சின்னு இருக்கியா சொல்லு, கைதானே வேலை செய்கிறது, மனசு என்ன பண்ணுறது, கண்டதையும் நினைக்காத, சமைச்சுன்னு இருக்கியா சொல்லு, காய்கறி நெருக்கிறியா சொல்லு. எந்த நேரத்துலையும் நாமாசுரணுங்கிறதுக்கான எண்ணம் வேணுமே தவிர நீ எந்த வேலை வேணால் பண்ணிட்டுரு, வெளியில் உள்ளுக்குள்ளே ஒரு பக்கமாக அந்த நாமா ஓடிண்டே இருந்துடுத்துன்னா டைம் கிடைக்கும்போது உட்காந்து நன்னா சொல்லு, தப்பே கிடையாது. ஓய்வு நேரம் கிடைக்காமலாம் இல்லை நமக்கு, அந்த நேரத்தை எப்படியெல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோங்கிறது நமக்கே தெரியும். அப்படி இவர் கர்மயோகியாகவும் இருக்கார், வேலை செய்கிறதுல பக்தி யோகியாக இருக்கார், சதா நாமஸ்மரணை பண்ணிண்டே பாண்டவனையே தியானம் பண்ணிட்டு இருக்கார். பகவானை தவிர எதுவும் சாஸ்வதம் இல்லைங்கிற தெளிவு இருக்கிறதுனால ஞான யோகியாகவும் இருக்கார். நாலாவது விஷயமும் சொல்கிறது சரித்திரம், அவர் யோகீஸ்வரர் ராஜ யோகியாகவும் இருந்திருக்கார். முதுகுத்தண்டு கீழே இருக்கக்கூடிய சர்ப்பரூபமான அம்பாளான குண்டலினி சக்தியை எழுப்பி மேலே சகஸ்திரார்த்தம் இருக்கிற சுவாமியோட கலக்கும்படியாக பண்ணக்கூடிய அந்த யோகமும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது அவர் சமாதியும் போது அது தெரிய வருது, யோகீஸ்வரராக இருந்திருக்கார். ஆனால் யார், படிப்பறிவு இல்லாத சாதாரண தோட்டக்காரன். நான் இங்கே ஆசிரமத்தை வேலை செய்கிற வாட்டியே சொல்லுவேன், நீங்கள் ஏதோ வேலை செய்கிறாலும் உங்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுத்துட்றோம், இது மாதிரி எங்கே வேலை செஞ்சாலும் உங்களுக்கு ஏதோ சம்பளம் கிடைக்கும். ஆனால் இது மாதிரி சன்னிதானங்களில் வேலை செஞ்சால் சம்பளம் மட்டும் கிடைக்காது, புண்ணியமும் கிடைக்கும். அதோட மதிப்பை சொல்லி மாளாது, நம்ம வம்சத்தை நம்ம குடும்பத்தை காப்பாற்றும். பகவான் நமக்கு சம்பளமும் நல்லா கொடுப்பார், குடும்பத்துக்கு வேணுங்கிறதையும் செய்வார், புண்ணியத்தையும் நிறைய சேர்த்து வைப்பார். அதனால் சன்னிதானங்களில் கைங்கரியம் பண்ணுற ஒரு பாக்கியம் கிடைக்கும்போது நம்ம இழக்கவே கூடாது. எங்கே போய் எந்த இடத்துல கைங்கரியம் பண்ணாலும் அது சன்னிதானமாக நினச்சி பண்ணுறதும் உண்டு. இவர் அப்படி பண்ணிட்டு இருக்கிறதுனால இவரை தேடிண்டு பகவான் வரார். அன்னைக்கு காத்தால பண்ண வேண்டிய வேலையெல்லாம் பண்ணிவிட்டு களையெல்லாம் பிடுங்கி ஜலமெல்லாம் நல்லா பாத்தி ஜம்முன்னு கட்டி நிறைய ஜலம் நிறைச்சி சுத்தமாக ஜலமெல்லாம் விட்டு அதுக்கெல்லாம் போகிறதான் நல்லா பார்த்துன்னுட்டு விடிகார்த்தால் எழுந்திருந்து வேலையை ஆரம்பிச்சுட்டார். மத்தியான நேரத்துக்கு ஓரளவுக்கு முடிஞ்சு கொடுத்தோம். ஆகாரங்கிறது அவர் பொண்டாட்டியோ பொண்ணோ வீட்டிலேருந்து கொண்டு வந்து ஏதாவது ஒரு கஞ்சியோ கூழோ ஏதாவது கொண்டு வந்து கொடுப்பா. அது சாப்பிட்ற நேரத்தில் யாராவது அடியவர்கள் வந்துட்டால் கூட அவளுக்கு கொடுத்துடுவார். எனக்கு போச்சே சாப்பிட்ற நேரத்தில் வந்துட்டான் பார் கணக்காரன் அப்படின்னு சொல்லாமல், ஆகா எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதுன்னு கொடுத்துடுவார். அன்றைக்கி வேலையெல்லாம் முடிஞ்சு கொடுத்து அப்படி உட்காண்டு ஓய்வு நேரம்ங்கிறது என்ன, பகவத் தியானம்தான். அப்படி உள்ளுக்குள்ளே உட்காண்டு பாண்டுரங்கன்னு அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கார். உள்ளுக்குள்ளே பண்டரிபுரத்துக்கு 1-2 தரம் போயிருக்கார், அடிக்கடி போக முடியாது அவரால். நம்மளே இங்கே இருக்கோம்,
தினம் தினம் ஜெகத்குரு பார்க்க முடிகிறதோ? எல்லா நாளும் அந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை. எத்தனையோ சன்னிதானம் இருக்குது, எல்லாத்துக்கும் தினம் போக முடிகிறதோ? போக முடிகிறது இல்லை. என்றைக்கு முடியுமோ அன்றைக்கி போகிறோம். மனசுலையாவது அந்த எண்ணம் இருந்துடுத்துனா போகிறோம். பக்கத்தில் இருக்கிற சன்னிதானத்துக்காவது போனால் போகிறோம். எல்லாத்தையும் இருக்கிறது ஒரே தெய்வம்தான். சந்தர்ப்பம் கிடைக்கிறது அந்த நேரத்தை வீணாக்காதபடிக்கு பகவத் ஸ்மரணத்தில் இருக்கணும். ஏதோ ஒரு விதத்தில் ஸ்லோகங்கள் சொல்லுண்டோ, நாமா சொல்லுண்டோ, அவள் மகான்கள் சரித்திரங்களை படிச்சுண்டோ, அதை மனசில் நினச்சுண்டோ, அது மாதிரி நேரம் பூரா தெய்வீகமாக இருக்கணும். எனக்கே பின்னாடி ஒரு எண்ணம் இருக்குது, ஒரு ஸ்பிரிச்சுவல் லைப்ரரி ஒன்று ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது. எப்போ நடக்க போகிறதுன்னு தெரியாது. ஆன்மீக புஸ்தகங்கள்லாம் எங்கிட்ட நிறைய இருக்குது. எங்கிட்ட இன்னும் கொடுக்குறேன்னு சொல்கிறவா நிறைய பேர் இருக்கா. அதெல்லாத்தையும் வச்சு இப்போ இல்லை, நாளைக்கு யாராவது புஸ்தகம் கொண்டு தாண்டே வச்சுக்கிறதுக்கு எனக்கு இடம் இருக்காது. அதை உட்காந்து படிக்கிறதுக்கு இங்கே சௌரியம் பண்ணி கொடுத்து, போன வாரம் ஒரு பிள்ளையாண்டா வந்திருந்தான். இந்த இங்கே இருக்கிற ஸ்டாலில் இருக்கிற புக்கெல்லாம் படிக்கலாமான்னு கேட்டான். இங்கேயே உட்காந்து படிக்க முடியாதுப்பான்னு அப்புறம் வாங்கிட்டான். அதனால் இங்கே படிக்கணும்னு ஆசைப்படுற வாழ்க்கை படிக்கிறதுக்கு கொடுக்கலாம். மாசாந்திரம் வரக்கூடிய ஞான ஒளி மாதிரி பத்திரிகை, ராமகிருஷ்ண விஜயம் மாதிரி, மதுரை முரளி மாதிரிலாம் வருது, பாகவத தர்மம் வருது, மார்க்க தர்ஷன் வருது, அதெல்லாம் கொடுத்து படிக்க சொல்லலாம். ஆன்மீகமான ஒரு நாட்டத்தை எந்த நேரத்தையும் நாம் இழக்கவே கூடாது. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, தபோவனத்தில் தாசகிரி சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். கர்மயோகி. வேலைன்னா வேலை. காத்தால 3-3:30 மணிக்கு எழுந்திருந்தார்னா ராத்திரி 10 மணி வரலும் ஓயாமல் வேலை செய்வார். சில சன்னியாசி சிஷ்யாலாம் நினச்சிப்பாளாம், இதுக்கு இந்த மனுஷன் வீட்லேயே இருந்திருக்கலாமே, இல்லை உத்தியோகத்தில் இருந்திருக்கலாமே, சுவாமிகிட்ட சன்னியாசம் வேறு வாங்கிட்டு ஞானானந்த சுவாமிகிட்ட ஒரு பிரணவ ஜபம் பண்ண முடியாது, தியானம் பண்ண முடியாது, இங்கேயும் ஓடினா ஆசிரமத்து வேலை கவனிக்கிறதுக்கே சரியாக போச்சு அப்படின்னா, அவர் வேலை கவனிச்சுட்டே இருக்கார். உள்ளுக்குள்ளே அவருக்கு என்ன தியானம் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஒரு நாள் திடீர்னு சுவாமி என்ன பண்ணார், மேனேஜர், அவர் மேனேஜராக இருந்தார், மேனேஜர் அப்படின்னா சாவி அப்படின்னா சாவியை கொடுத்தார். அந்த வேற ஒருத்தர் கொடுத்தார். ஏற்காடு கிளம்பி போகலாம்னா, ஏற்காடில் ஞானானந்த பிரணவ நிலையம்னு ஒன்று இருக்குது. அங்கே இந்த வேதாந்தம் படித்த சன்னியாசிகள்லாம் அங்கே உட்காந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணுவாள், தியானம் பண்ணி எல்லாம் பண்ணுவாள். அதில் முகுந்தானந்த சரஸ்வதி சுவாமிகளும் திரு சிவானந்த சுவாமிகிட்ட சன்னியாசம் வாங்கிட்டு அவரோட டைரக்ஷன்னால நம்ம சுவாமிகிட்ட வந்தவர். அவர் சொல்கிறார், தாசகிரி சுவாமிகள் எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுனே இருப்பார். வேதாந்த கிளாஸ் நடக்கும், அப்போ கூட வந்து உட்கார மாட்டார், எப்போ பாரு பிஸியாக இருப்பார். சுவாமி திடீர்னு அவரை வந்து ஏற்காடுக்கு அனுப்பிச்சுட்டார். ஏற்காடுக்கு வந்துவிட்டார். நாங்கள்லாம் அப்போ அங்கே இருந்தோம். சடார்னு தியானம் சித்திச்சு கொடுத்தவருக்குங்கிற இந்த கர்மயோகத்தோட பலன் என்ன, அப்படி உட்காண்ட உடனே தியானம் சித்திச்சு கொடுத்து மனசு அப்படியே ஒடுங்கி போயிடுது. நிர்விகல்ப சமாதி உள்பட சாத்தியமாயிடுத்தவருக்கு எத்தனையோ வருஷம் இதெல்லாம் அபியாசம் பண்ணி புஸ்தகம் படித்து உரு போட்டு மனனம் பண்ணவாளுக்கு கூட வராதது குரு சேவை பண்ணினதுனால கிடைச்சது. குருநாதன் என்ன சொல்கிறாரோ அதை நீ செஞ்சால் போகிறோம், நீ வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம், உனக்கு வேணுங்க. அவர் சுவாமியோட வார்த்தையை, சரீரத்தில் திடம் இருக்கும் வரையில் குருமூர்த்தியை சிந்தனை செய்வோம், பாக்கி ஆக வேண்டியவளை அவர் பார்த்து கொள்கிறாருங்க. நமக்கு ஒரே ஒரு வேலை தான், குருத்தியாயி குருத்தியாயி குரு பரத்தே சாதன நாள். குருநாதனை தியானம் பண்ணிட்டாரு, அவர் ரூபத்தை தியானம் பண்ண, அவர் சொன்னதை நினச்சிக்கோ, ஒரு நாமாவை சொல்லு, உன்னால் முடிஞ்ச ஒரு சேவையை அவரோட சன்னிதானத்தில் பண்ணு. அப்படி இருந்துட்டுன்னா நம்ம அடைய வேண்டிய அத்தனையும் என்ன அவர் சம்பாதிச்சு வச்சுருக்கார் கோடி கோடியாக, அது அப்படியே நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவார். எவ்வளோ சுலபமான விஷயம் இல்லையா? அப்படி இவர் உட்காந்து இந்த கர்மயோகியாகவும் பக்தி யோகியாகவும் ஞான யோகியாகவும் ராஜயோகியாகவும் இருக்கிற சாவந்தமாணி மகாராஜ் தோட்டத்தில் ஒரு ஓரமாக உட்காண்டிருக்கார். கண்ணை மூடிண்டார். இங்கேருந்து நான் நடந்து பண்டரிபுரம் போகணுன்னா 2 நாள் 3 நாள் ஆகும் பாண்டுருங்க. கண்ணை மூடினா உடனே இங்கே ஒன்றை பார்த்துடலாம். அக்கடை உண்டே பாண்டுரங்குடு இக்கடை உன்னாடு, இங்கே நான் பார்த்துருவேன். அப்படி கண்ணை மூடிண்டார். உள்ளுக்குள்ளே அற்புதமான பாண்டுரங்க தரிசனம் ஆறுது. நம்ம மனசை எப்படி பழக்கப்படுத்துகிறோமோ அப்படி தானே மனசு இருக்கும் இல்லையா? வேண்டாத வம்புகள், அரசியல் செய்திகள், சினிமா விஷயங்கள்லாம் பார்த்துவிட்டு கண்ணை முடினா கோவிலில் உட்காண்டா சாமி திடீர்னு வந்து டிங்குன்னு குதிப்பார, இந்த குப்பையெல்லாம் வந்து நிற்கும். எப்போவுமே அந்த சிந்தனையோடு இருந்துவிட்டால் தனியாக ஜே.கே. ஃபிலாசபர் ஜே. கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறார்,
ஒரு திட்டம் போட்டு உட்காந்து பிளான்டாக மெடிடேஷன் பண்ணினா அது ஹம்பக்குங்கிறார் அவர். அதில் டைம் செட் பண்ணிட்டு நீ பண்ண முடியாது, அது பேர் தட் இஸ் நாட் மெடிடேஷனுங்கிறார். மெடிடேஷன்னா என்ன? தியானம் பண்ணும்போது சித்தம் ஒழுங்காக இருக்கணுங்கிற அளவுக்கு உனக்கு தெரியறது, ஆறுதோ ஆலியோ. எப்பவும் சித்தம் ஒழுங்காக இருக்கிறதுக்கு நீ கற்றுண்டேன்னா யூ ஆர் டூயிங் மெடிடேஷன் ஆல்வேஸ். எப்பவும் தியானம் பண்ணிக்கொண்டே இரு. உனக்குள்ளே இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை நினச்சிக்கோ, இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோ, குருநாதனை நினச்சிக்கோ. ஒரு பக்தன் போய் சிவன் சார் மகாபரிவாவோட பூர்வாசிரம சகோதரர், ஒரு பெரிய ஞானி, அவரை கேட்டானா, மறுஜென்மால ஒரு கம்யூனிட்டி பேர் சொல்லி நான் அந்த ஜாதியில் பிறக்கணும், இந்த ஜென்மாவில் எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கலன்னு நான். அவர் சொன்னார், ஏன் அப்படி கேட்குற, நல்லவனாக இருக்கணும்னு கேளேன்னாரா. நல்லவனாக இருக்கிறதுக்கு ஜாதிக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது. எல்லா குலத்திலையும் நல்லவாளும் உண்டு, கெட்டவாளும் உண்டு, அதுக்கும் குலத்துக்கும் சம்பந்தம் இல்லை. நல்லவனாக இருந்துட்டா உன்னை சுவாமி ஏற்றுப்பார். அந்த நாள் உள்ளே போக முடியல அப்படிங்கிற மாதிரி மருகி தவிச்சார். சுவாமி எப்படி ஏற்றுண்டார்? கோவிலுக்குள்ளே சாதாரண தரிசனம் இல்லை, ஜோதி ரூபமாகி தன்னோடையே கூப்பிட்டுட்டார் இல்லையா? அதனால் அந்த பக்தி இருந்தால் யாரையும் பகவான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதில்ல, காப்பாற்றுறார். அவர் அப்படி உட்காந்து தியானம் பண்ணாராம் சாவந்தமாளி மகராஜ். விட்டலாச்சே அதர்க்ய விஷால, விட்டலாச்சே அதர்க்ய விஷால, ஹிருதய கமல மந்திர சித்த, ஹிருதய கமல மந்திர சித்த, விட்டலாச்சே அதர்க்ய விஷால, ஜய ராम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, दिगंबर मूर्ति गोजिरी सावली, दिगंबर मूर्ति गोजिरी सावली, तोड़े पायावली मनगटी, तोड़े पायावली मनगटी, जय जय राम कृष्ण हरि, जय राम कृष्ण हरि, जय 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 जय राम कृष्ण हरि, कटिवरी हाथ हाथी पद्म शंकर, कटिवरी हाथ हाथी पद्म शंकर, पुष्प कलिमोक अंगुलीत, पुष्प कलिमोक अंगुलीत, जय जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, सावतमाली मणे शब्द ब्रह्म साचे, सावतमाली मणे
எவன் ராமனாக வந்தானோ, எவன் கிருஷ்ணனாக வந்தானோ, அவனே சாட்சாது பாண்டுரங்கனாக பண்டரிபுரத்தை நின்றுட்டு இருக்கான். ராமாவதாரத்தில் கோதண்டமும் அம்பும் உண்டு, கிருஷ்ணாவதாரத்தில் சங்க சக்கரம் உண்டு, புல்லாங்குழலும் உண்டு. பாண்டுரங்கன் அவதாரத்தில் நாதபிரம்மமான சங்கம் உண்டு, பத்மம் உண்டு. சக்கரத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். நான் யாரையும் அழிக்க மாட்டேன், என்னால் எனக்கு ஆயுதம் வேண்டாம். நான் பாகவதோட பஜனை பண்ண வந்திருக்கேன். பஜனைக்கு ரொம்ப ஏகே பாட்டி சிவன் எடுத்துன்னு வந்துட்டா, யாராவது பஜனை நிம்மதியாக பாடுவாளா? ஆயுதமே வேண்டாம் அப்படின்னு விட்டால் இடுப்பில் கையை விட்டு, சதுர்புஜம் இல்லை, ரெண்டே ரெண்டு கை, ஒரு குழந்தை மாதிரி சிரிச்சுண்டு அழகான சௌலபிய மூர்த்தி. அந்த ரூபத்தை அப்படியே உள்ள அனுபவிக்கிறார். விட்டலாச்சே அதர்க்க விஷால, வர்ணிக்க முடியாத ஆகாசம் போன்ற மகிமை உள்ளவன் அவன். இப்படி கையை இப்படி வச்சுட்டோம்னா கைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லையேன்னு ஒரு பதில் சொல்லலாம். என்ன இன்னொரு ஆன்சர் என்ன? வெட்ட வெளி இருக்குது, தெர் இஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம் இல்லையா? ஸ்பேஸுங்கிறது ஆகாசம் இல்லையா? ஆகாசத்தை பூரா இதில் அடக்க முடியுமா? முடியாது. ஆனால் இதுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது. அது மாதிரி எங்கும் இருக்கிற பகவான் உள்ளேயும் இருக்கான். அதனால் ஹிருதய கமல மந்திர சித்த, நான் ராமனாக கிருஷ்ணனாக வந்த ஹரி ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரி பாண்டுரங்கனுடைய மந்திரம் அதுதான். அந்த மந்திரத்தை சொல்ல 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 அந்த நாமத்துக்கு உண்டான ரூபத்தை நினச்சுட்டே சொல்லணுமா. சத்யசாய் பாபா சொல்கிறார், ஜபம்னு வெறும் நீ மெக்கானிக்கலாக மாலையை உருட்டலாம், தியானம்னு உட்காந்து பகவானோட ரூபத்தை பிடிக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ணலாம். ஜப சகித தியானான்னு ரூபத்தை நினச்சுட்டே ரூபத்துக்கான நாமாவை சொல்லிகிட்டே போனேன்னா ஈடுபாடு ஈஸியாக ஆகிடுங்கிற. அப்படி உள்ளுக்குள்ளே அந்த ரூபத்தை பார்த்துருக்கார் இல்லையா கோவிலில், அதனால் அந்த ரூபத்தை மனசில் நினச்சிட்டு இருக்கார். பார்க்குற இடமெல்லாம் விட்டலாகவே தான் பாவிக்கிறார். அதனால் அந்த எண்ணத்தோட கண்ணை மூடிண்டு மந்திரம் சொல்லிட்டு, நாம மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கார். உள்ளே எப்படி காட்சி கொடுக்குறாவன், விளையாடி நிற்கிற ஒரு குழந்தை கிடுக்குன்னு நின்னாப்புல, திகம்பர மூர்த்தி கோஜிரி சாவளி, கண்ணகரேல் இருக்கான். கருப்பு அழகுலன்னு எவன் சொன்னான் அப்படிங்கிற, கருப்பு தான் அழகு. கிருஷ்ணனை பார்த்துட்டா பாண்டவனை பார்த்துட்டா வெள்ளையெல்லாம் அழகுன்னு யாரும் ஒத்துக்க மாட்டா, கருப்பு தான் அழகு. அப்படி ஒரு அழகு. திகம்பர மூர்த்தி குழந்தை மாதிரி நிற்கிறான். கோஜிரி சாவளி தோடே பாயாவளி மனகட்டி, ரெண்டு சரணத்தையும் சேர்த்து வச்சுட்டு அப்படி இடுப்பில் கையை வச்சுட்டு இருக்கான். கட்டி வரி ஹாத்த, கையில் என்ன இருக்கு? ஹாத்தி பத்மசங்க. அப்படி பகவானுடைய அந்த ரூபத்தை அப்படியே மனசில் நினச்சி உருகி உருகி, பாண்டுரங்கா என் கண்ணே, என் செல்லமே, என் விட்டலா அப்படின்னு உள்ள பாவிச்சுண்டு அப்படியே கொஞ்ச நேரத்தில் நாமம் சொல்கிற சாவத்தமானி இல்லை, தியானிக்கிறவர் இல்லை. அந்த தியானிக்கப்படுகிற அந்த பொருளோட கலந்து போன நிலையில் அப்படியே ஒன்று இருக்க, சுற்றி நடக்கிறதே தெரியாது. தண்ணி குடிக்கிறேன் பேர் வழின்னு உள்ள வந்தா அவர் எதிர்க்க நிற்கிறா. சுவாமி நின்றுட்டு இருக்கான்னுங்கிறது கூட தெரியாமல் அவர் தியானத்தில் இருக்கார். துருவ சரித்திரத்தில் வரும், நாரதர் சொல்லி கொடுத்தாப்புல சதுர்புஜத்தோட சங்கு சக்கர கதாபத்மத்தோட பீதாம்பரதாரியா பகவான குழந்தை தியானம் பண்ணிட்டு இருக்கான் துருவன். அந்த சுவாமி தரிசனம் கொடுக்க நேரம் வந்துட்டார். கண்ணை திறந்து பார்க்கல குழந்தை, தியானம் அப்படி சித்திச்சு கொடுத்துவா. இப்போ நான் மெனக்கிட்ட வந்திருக்கேன் வைகுண்டத்துலேருந்து எனக்கு தரிசனம் கொடுத்து வரம் கொடுக்கறதுக்கு. அதுக்காக சுவாமி உள்ளே இருந்த காட்சியை மறைச்சாராம். அச்சோ பார்த்துட்டு இருக்கிற தரிசனம் மறைஞ்சு போயிடுதாரு. கண்ணை திறந்த தோ நிற்கிறார் எதிர்க்க. விட்டு என்ன பண்ணார, கிட்டக்க அவர் சிரசில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ண. பகவான் ஸ்பர்ஷம் பட்ட உடனே லேசாக பகிர்முகமாச்சு. ரொம்ப டீப்பாக தியானம் பண்ணிட்டா சட்டுன்னு கண்ணை திறக்க முடியாது. ரொம்ப நேரம் மௌனமாக இருந்துட்டா சட்டுன்னு பேச முடியாது. அப்படி மெதுவாக கண்ணை யாரோ நம்மளை தொடராங்கிறது தெரியறது. ஆனால் அந்த ஸ்பர்ஷம் எப்படி இருக்குது, ஜில்லுன்னு சீத்தளமாக இருக்குது. நம்ம தோட்டத்துலேருந்து ஒரு புஷ்பத்தை அடித்து தலையில் வச்சா மாதிரி இருக்குது. ஞானேஸ்வர் மகாராஜோட ஒரு பாட்டு உண்டு, ஒரு சக்கி பாவத்தில் பாடுவார். அம்மா பாண்டுரங்கன் எங்கேயோ வந்திருக்கான், எங்கேயோ ஒளிஞ்சுட்டு இருக்கான், எங்கேன்னு தெரில, அவன் உடம்புலேருந்து ஒரு வாசனை வருமே, அது வருது. அவச்சித்தா பரிமளு, அவன் உடம்புலேருந்து அந்த சுகந்தம் விட்டல் வாசனை வருது. அது மாதிரி இந்த சுகந்த பரிமளம் என்னமோ பண்ணுறதே அப்படின்னு மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தா
உள்ள அவர் என்ன தியானம் பண்ணாரோ அந்த குழந்தை வந்து நிற்கிறது எதிர்க்க. பாண்டுரங்கன் சாட்சாத்தாக வந்து நிற்கிறான். பிரமிச்சு போயிட்டார். எந்திருந்து கையெடுத்து கும்பிட தோணலை. பரபரப்பும் படபடப்பு எல்லாம் சேர்ந்து போயிடுத்த. சுவாமி வந்து இப்போ அவர் இப்போ நடிக்க ஆரம்பித்தார். இப்போ பாண்டுரங்கா வந்திருக்கியே, கிடுகிடுன்னு போய் புஷ்பத்தை எடுத்துகிட்டு வந்து திருவடியில் இருப்பா, நீ பூஜை பண்ணுறதுக்கெல்லாம் நான் வரல, நீ என்னை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காதே. 2 பயங்கரமான திருடாள்கிட்டேருந்து எஸ்கேப் ஆகி தப்பிச்சு வந்திருக்கேன் நான். சிரிக்கிறார். அது அந்த ஒரு கிருஷ்ணன் மேலே ஒரு பாட்டு பாடுவாள், இல்லை கள்ளனுக்கு கள்ளன் உண்டோ அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி திருடனுக்கெல்லாம் திருடன் அவன் இல்லையா? அப்போ உனக்கு திருடாளா? அம்மா நீ நினச்சிட்டு இருக்க சாதாரண ஆட்கள் இல்லை, பயங்கரமான 2 திருடா வெளியில் நின்றுருக்கான். அவளுக்கு பயந்து நான் ஓடி வந்திருக்கேன், அதனால் என்னை எப்படியாவது காப்பாற்று. இது என்ன, இந்த லீலை எப்படி எடுத்துக்கிறது? சாட்சாத் பகவான் வந்து நிற்கிறான். ஒரு பக்தனை பார்த்து நான் திருடாட்ட பயந்து வந்திருக்கேன், என்னை காப்பாற்றுங்கிறான். நான் என்ன பண்ணுறது? நீ தானே என்னை காப்பாற்றின்னு இருக்கேப்பா, தத்துவம் எல்லாம் பேசாத, நான் பாப்பா உள்ளே வந்துடுவாப்பா, நேரம் ஆகிடுத்து, நான் ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது இடம் கொடு அப்படிங்கிற. உன்னை யாரால் ஒழிச்சு வைக்க முடியும்? சமஸ்த லோகங்களும் உன்னோடது, உனக்கு யார் இடம் கொடுக்க முடியும்? நீ என்ன விளையாடுறேன்னு எனக்கு புரியலையே. நீ நிறைய புஸ்தகம் படிச்சிருக்கே போல் இருக்கு, வேதாந்தமெல்லாம் கேட்டிருக்கே போல் இருக்கு, என்கிட்ட பேசாத. எல்லா இடத்தையும் நான் இருக்கேங்கிறது எனக்கும் தான் தெரியும், உனக்கு அவளை பற்றி தெரியாது, ரொம்ப பயங்கரமானவா, எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவா. நீ இடம் தரலையா, நானே பார்த்துக்கிறேன் அப்படி கிடுக்குன்னு போகிறேன். ஒரு குடிசை இருந்தது, இந்த தோட்ட சாமான்கள்லாம் அங்கே வச்சுருப்பா, அதுக்குள்ளே போயிடும், திருப்பி ஓடி வந்துடும், கண்டுபிடிச்சிடுவா. தெரியாது உனக்கு அவளை பற்றி. மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுட்டார், இல்லை கண்டுபிடிச்சிடுவான். 2 பேரும் ஒத்த சாலச்சம் இல்லை, பயங்கரமான ஆளுங்க அப்படின்னா. இவர் இப்படி பார்க்குறார், எனக்கு இடம் தரமாட்டியா நீ, இது உன்னோட தானே இந்த தோட்டம் அப்படிங்கிறார். என்கிட்ட என்ன பதில் எதிர்பார்க்கிற? நீ எல்லாமே ஒன்று தான், என்னதுன்னு நான் சொல்ல மாட்டேன். உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு இடம் வேணும், எந்த இடம் வேணுமோ எடுத்துக்கோ. கிட்ட வந்தார், நெஞ்ச தொட்டார். இங்கே இடம் தெரியா, எடுத்துக்கோன்னு சொல்ல முடியுமா? தொண்டை தழுதழுக்கிறது, கண்ணில் ஜலம் வருது. உன் கிருபையால் ஹிருதய கமலத்தில் உன்னை தியானம் பண்ணுறேன். மனுஷன் தானே பாண்டுரங்கா, பகிர்முகப்பட்டேன்னா கலைஞ்சி போய்டுறது பத்தியா. நீ வந்து இங்கே உட்காருங்கிறிய, எனக்கு இதுக்கு மேலே என்ன கருணை பண்ண முடியும்? நீ உட்காந்துக்கோப்பா அப்படிங்கிற. பக்த விஜயத்தில் சரித்திரம் சொல்கிற விதத்துலையும் அங்கே சாந்தமாளியோட இடத்துல ஆரன் கிராமத்துக்கு போனால் இதெல்லாம் சித்திரப்படமாகவே இருக்கும், பார்க்கலாம். அதில் எப்படி இருக்கும்னா, அந்த புல் அறுக்கிறதுக்கான கத்தியால் அவர் தன் ஹிருதயத்தை அப்படி பொழந்தார், விட்டல் உள்ளே போனார் அப்படின்னு அங்கே சரித்திரத்தில் சொல்லப்படுது. பாவத்துக்கு அது சரியாக படலைங்கிறதுனால நம்ம கிருஷ்ணபிரேமி அண்ணா மாற்றி சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? மாற்றி சொல்லுவார்னு சொல்ல மாட்டேன், அதுதான் சரி நான் சொல்லுவேன். என்ன, அவர் யோகேஸ்வரருங்கிறதுனால ஹிருதய கமலத்தை மலர்த்தினார், விட்டல் உள்ளே போய் உட்காந்துட்டார். அவருக்குன்னா ஓப்பன் பண்ணி வழியை சர்ஜனா பண்ணி உள்ளே அனுப்புறதுக்கு தேவையில்லையே. ஹிருதய கமலத்தில் இடம் கொடுன்னு கேட்டார், ஹிருதயத்தில் உட்காந்துட்டார். இப்போ நினச்சி தியானம் பண்ண வேண்டிய ஒரு சுரூபம் உள்ள இருக்கு. அவருடைய நிலை எப்படி இருக்கும்னு அதை வர்ணிக்கவே முடியாது. பாண்டுரங்கனை தனக்குள்ள அடைக்கின்ற நிலையில முன்னாடி அனுபவிச்சதை காட்டிலும் பரமானந்தமான ஒரு நிலையில. அன்னைக்கு அருணகிரிநாதர் சரித்திரம் சொல்லும்போது சொன்னேனே, செறிவற்று உலகோடு உரை சிந்தையுமற்று அறிவற்று அறியாமையுமற்றதுவே. எந்த விதமான சரீர பிரஜை தேகாபிமானம் இல்லாமல், அறியாமையும் இல்லாமல், அறிவும் இல்லாமல், பிரஜையே இல்லாதபடிக்கு நிர்விகல்ப சமாதி ரூபத்தோடு தியானம் பண்ணுற நிலையும் தாண்டிட்டார். அப்படியே அசையாத சித்திரம் மாதிரி அப்படியே உட்காண்டிருக்கார். அந்த ஆனந்தத்தை முகம் காட்டுறது, கண்ட தாரதாரியா ஜலம் வருது. சொல்லனாது இந்த ஆனந்தமேங்கிறார் அருணகிரிநாதர். எப்படி முருகன் எனக்குள்ளே இருக்கான், இந்த ஆனந்தத்தை நான் எப்படி வர்ணிப்பேங்கிறார். அது மாதிரி பாண்டவனை தனக்குள்ளே அடக்கின்னு இருக்கார், பேரானந்த நிலையில் இருக்கார். இவா 2 பேர் வெளியில் நிற்கிறார் இல்லையா. நாமதேவர் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டார். ஞானேஸ்வர மகாராஜ், மாமலி போனானே இவ்வளோ நேரமா, தண்ணி குடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா, தோட்டக்காரன் இருந்தானோ இல்லையோ, எங்கே தண்ணி கிடைக்கிறது,
என்னன்னு தெரியலையே. இல்லை இல்லை இனிமேலே காத்துட்டு இருக்க முடியாது, நான் உள்ளே போகிறேன், நீங்கள் வரல இல்லையா, சரி போகலாம் வா. 2 பேரும் உள்ளே வந்தா. பாண்டுரங்கா விட்டலா கத்துன்னு கத்துறார் நாமதேவர். பதிலே இல்லை. அதாவது பாண்டுரங்கனை தனக்குள்ள அடைக்கிண்டு ஆனந்த நிலையில சாவந்தமாளி இருக்கார். சாவந்தமாளியோட பிரேமையில மூழ்கி பகவானும் மக்னமா இருக்க. அந்த அன்புங்கிறது அப்படித்தானே. ஆஞ்சநேயருக்கு ராமர்கிட்ட என்ன ஒரு ஈடுபாடோ அந்த பிரேம ராமருக்கும் ஆஞ்சநேயர்கிட்ட உண்டே. பரஸ்பர பிரேமை இல்லையா? அப்படி அவனுமே ஆனந்தத்தில் இருக்கான். இவர் கத்துன்னு கத்துறாரு, கூப்பிடுறாரு, பதிலே இல்லை. யாரா மனுஷா இருந்தால் கூட எங்கள் விட்டல் இங்கே வந்தானே நீங்கள் பார்த்தலான்னு கேட்கலாம். எல்லாருக்கும் விட்டல் தரிசனம் கொடுப்பாரோ இல்லையோ கேட்கலாம். மனுஷாலே இல்லை, யாரை கேட்குறது? செடி கொடிகளை ராமர் சீதையை காணுமேன்னு கேட்ட மாதிரி கேட்க வேண்டியதான். ஏ மல்லிக்கொடியே நீ பார்த்தியா, காய்கறி செடியே நீ பார்த்தியா? யாருமே இல்லை. இப்படி ஒரு தோட்டம், பெரிய தோட்டமாக இங்கே அங்கேயே சஞ்சாரம் பண்ணி கத்துன்னு கத்துறார். ஞானேஸ்வர மகாராஜ் வந்து தண்ணி குடிக்காம வந்து அந்த பக்கம் இங்கே ஓடிவிட்டான் போல் இருக்கு, எங்கேன்னு தெரியல. முதல்ல வராதேன்னு தானே சொன்னால், கூட்டின்னு வரேன்னு மாதிரி வந்துட்டு எங்கேயோ காணாது போயிட்டான். பார்ப்போம் எல்லா இடமும் தேடிவிட்டேனே. ஞானேஸ்வர மகாராஜ் இவர் இருக்கிற இடத்துக்கிட்ட வந்தார். இங்கே வாங்க, ஒருத்தர் உட்காண்டிருக்கார். அவர் விசாரிச்சா தெரியும். ஒரு ஆள் யாராவது ஒருத்தர் பார்த்தா தானே இப்படி ஒருத்தன் வந்தானா அப்படின்னு கேட்கலாம். வந்து பார்க்குறார். அப்படியே உயிருள்ள சிலையாக இருக்கார். கண்ணை முடிந்து இருக்கார் இந்த ஆள். தியானம் பண்ணுறாரோ அவர் எப்படி எழுப்புறது? அவருக்கு தான் பதில் தெரியும். நீ அவர் கேளுங்கிற கிட்ட போய், ஐயா என் விட்டலை பார்த்தியா, பாண்டுரங்கனை பார்த்தியாப்பா? அழகான குழந்தையாக இருப்பான், கருப்பாக இருப்பான், கிரீட்டம் போட்டுருப்பான், மகர குண்டலம் இருக்கும், நெத்தியில் கஸ்தூரி திலக்கம் இருக்கும், நடுவில் கருப்பு புக்கா போட்டு வச்சுருப்பான், மகர குண்டலம் இருக்கும், கழுத்தில் கௌஸ்துபமணி இருக்கும். அச்சோ என் விட்டலை தொலைச்சிட்டேனே, எங்கே போனான்னு தெரியலையே. உடம்புல அப்படி ஒரு சுகந்த பரிமளம் வீசும் தெரியுமோ. அழகான பட்டு சொக்கா போட்டுட்டு இருப்பான், மஞ்சள் பட்டு பீதாம்பரம் இடுப்பில் உடுத்தின்னு இருப்பான், ரொம்ப அழகாக இருப்பான். சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவன் இல்லாமல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். ஜலத்துலேருந்து மீன் எடுத்து போட்டால் செத்து போயிடுவேன். அந்த மாதிரி நான் செத்து போயிடுவேன். நான் உன்னை விட மாட்டேன் தனியான்னு சொன்னேன், ஏமாற்றிட்டு வந்துட்டான். உனக்கு தெரியும்னு இவர் சொல்கிறாரே, நீ என் பாண்டவனை பார்த்தியாப்பா? கண்ணை திறக்கவும் இல்லை, பதிலும் இல்லை. பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அங்கே தான் இருக்க. இவர் சொல்கிறார் அங்கே தான் இருக்க. இவர் காலில் விழுந்தார், காலை கட்டிண்டார், உலுக்கிறார். நிஷ்டையில் இருக்கிறவர் உலுக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறக்கிறார். கண்ணு சக்கச்சவேன்னு இருக்கு. கண்ணில் இந்த அப்படியே அருவியாக ஜலம் கொட்டுறது. இந்த தியானம் ரொம்ப டீப்பாக பண்ணுறவாளுக்கு நெஞ்சு செவக்கும்னு பரமஹம்சர் சொல்லுவார். நெஞ்சு செவந்திருக்கு. எங்கள் பஜனை குரு நாமாஜி பஜனை பண்ணும்போது கண்ணை மூடின்னு கதறத்தை நெஞ்சு செவந்து நாங்கள் பார்த்துருக்கோம். பக்கத்துலேயே பாவம் வந்ததுன்னா அப்படி இருக்கும். உடம்பு சரியில்லையா, இந்த ஆள் பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாரே, காது கேட்காதா, ஊமையா? இவர் நிறைய கேள்வி கேட்டுட்டே இருக்கார். என் விட்டலை பார்த்தியாப்பா, தயவு பண்ணி கொடுத்துருப்பா, அவனை கெஞ்சி கேட்டுக்கிறேன்பா அப்படின்னு இவர் கதறின உடனே உள்ளேந்து விட்டல் வந்துட்டார். சாந்தமாளி அப்படியே கட்டிண்ட ஆலிங்கனம் பண்ணிண்ட. என்ன விளையாட்டு இது? இப்படி ஒரு பக்தன் இருக்கான்னு நாமதேவா அவனுக்கு தெரியுமா? தோட்டக்காரன் இங்கே உட்காந்து செடிக்கு தண்ணி விட்டுன்னு களை படிக்கிண்டு காய்கறி பறிச்சுன்னு உட்காந்துருக்கான். ஒரு க்ஷணம் கூட விடாத என்னையே நினைக்கிறவன், என் நாமா சொல்றவன், என்கிட்ட அப்படி பக்தி உள்ளவன். கர்மயோகத்தில், பக்தி யோகத்தில், ஞான யோகத்தில், ராஜயோகத்தில் சாதனை பண்ணினவன். வெளி உலகத்துக்கு இப்படி ஒருத்தன் இருக்கான்னு தெரியும். அவனை பார்த்தா யாரும் நம்ப கூட மாட்டா. என்னை அன்புனால இழுத்துருக்கான். நீங்கள் பஜனை பண்ணி உங்கள் பஜனையில் இழுக்கிற இல்லையா? நேற்று ஒரு பாட்டில் அபங்கத்தில் பாடினோமே,
அபங்க போலதா கிட்ட நீரங்க ஓடவிலா. இந்த பிரேமையினால கயத்தால கட்டி ஒருத்தனை இழுத்து அப்படி வருவானா, அந்த மாதிரி விட்டால் வந்துட்டான் பாடினான்னா, இவன் உட்கார்ந்த இடத்துலேருந்து இவன் பாடுறது கூட அடுத்த வேளுக்கு தெரியாது. இந்த ஊமை கனா கண்டாப்பல உள்ளுக்குள்ளேயே கதறுவான், எப்போவாவது லேசாக பாடுவான். ஏன்னா உறக்க பாடினா யாருக்காவது பக்தன்னு நம்மளை தெரிஞ்சுன்ற போகிறாள், யாரும் இல்லைன்னு ஏகாந்தமாக பாடுவான். அப்படி ஒரு பக்தன், அவன் பிரேமையை காட்டுறதுக்காக நான் உங்களை இங்கே கூட்டின்னு வந்தேன். இவனையும் கூட்டிகிட்டு இப்போ நம்ம மூணு பேரையும் சேர்த்து நான் கூட்டிகிட்டு இன்னொரு பக்தனை தரிசனம் பண்ணுறதுக்காக நம்ம போகிறோம். இதுக்கு தான் பாதி பஜனையில் வந்தியா? ஆமாம். சாந்தமாலிட்ட சொல்கிறார், உங்ககிட்டேருந்து நான் இன்றைக்கி வந்துட்டேன் இல்லையா, அதனால் நீ எனக்கு அப்பாவாயிட்டேங்க. உனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு பார்க்குறேன், வரம் கேளுங்கிற. ஒரு என்ன வரம் கேட்டாங்கிறத நாளைக்கு பார்க்குறேன். போலா புண்டலீக வரத ஹரி